நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேச ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ பௌமாய நமக. இன்றைய பஞ்சாங்கம் என்று 19/5/2026 செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 5ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. பஞ்சாங்கம் இன்றைய நாளின் படி செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் சித்திக்கும். தினப்படியும் பஞ்சாங்கத்தை 3 முறை நமஸ்கரிப்பது நல்லது. திதி வார யோக கரண நட்சத்திரம் என்று சொல்லி பஞ்சாங்கத்தை தினப்படி வணங்கினால் அந்த நாளுக்குண்டான தேவதைகளினுடைய அருளும் ஆசையும் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். சூரிய உதயம் காலை 5:53க்கு, கரணன் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று மாலை 6:55 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:55 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று அதிகாலை 1:05 வரை சுகர்மம், பின்பு இரவு 10:05 வரை திருத்தி, பின்பு சூலம். கரணம் இன்று காலை 8:07 வரை தைத்துலம், பின்பு மாலை 6:55 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 12:55 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:55 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் அதற்கு முன்னதாக அதிகாலை பொழுது எழுந்து கொள்வதால் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். சூரிய உதயத்திற்கு முன்னர் எழும்பவர்களுக்கு கர்ம வினைகள் தீர்ந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான யோகம் கிடைக்கும். சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ மாரியம்மனை வழிபாடு செய்து வர நெருக்கடியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு, என்னென்ன காரியங்கள் செய்யலாம், என்னென்ன வேலைகள் செய்தால் அதீத நன்மைகள் கிடைக்கும். கால்நடை தொடர்பான வேலைகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள். பற்களை சீர் செய்வதற்கு உகந்த நாள். தர்ம காரியம் செய்ய நல்ல நாள்.
ஆபரண பழுதுகளை வேலைகளை செய்வதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:56 முதல் 5:35 வரை மேஷ லக்னம். 5:39 முதல் காலை 7:30 வரை ரிஷப லக்னம். 7:31 முதல் 9:36 வரை மிதுன லக்னம். 9:37 முதல் காலை 11:48 வரை கடக லக்னம். காலை 11:49 முதல் 1:55 வரை சிம்ம லக்னம். மதியம் 1:56 முதல் மாலை 3:55 வரை கன்னி லக்னம். 3:56 முதல் 5:55 வரை துலாம் லக்னம். மாலை 5:56 முதல் இரவு 8:02 வரை விருச்சக லக்னம். 8:03 முதல் இரவு 10:14 வரை தனுசு லக்னம். 10:15 முதல் காலை 12:20 வரை மகர லக்னம். 12:21 முதல் 2:12 வரை கும்ப லக்னம். 2:13 முதல் 3:55 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். செவ்வாய் பகவானுக்கு உண்டான அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறைவிலா தருள்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று வழிபட வேண்டும். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு மறைமுகமாக எதிர்க்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் என்பதை ஆராய்ந்து கொண்டிருப்பீர்கள். பிடிக்காதவர்கள் யாரோ ஒருவர் செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சில விஷயங்களில் பின்னடைவை ஏற்படுத்தலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பிறருடைய குணத்தை தெரிந்து கொண்டுதான் உங்களுடைய கருத்துக்களை பிறரோடு பகிர வேண்டும். தெரியாத விஷயங்களை பற்றி மிக தெரிந்தது போல பேசாதீர்கள். ஆழமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அலட்சியம் வேண்டாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் சில கருத்துக்களை பேசலாமா வேண்டாமா என்பதை முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டிய நாள். அலுவலக காரியங்களில் முயற்சிகள் வேண்டும். சாதாரணமாக இருந்தால் எந்த வேலைகளும் நடக்காது. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் யாவும் வெற்றி அடைய வேண்டும். ஜெயம் உண்டாக்க வேண்டுமானால் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்க வேண்டும். இயந்திரம் தொடர்பான தொழில் துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நல்லவிதமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் நீங்கள் தொழில் துறையில் மிகப்பெரிய நபராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது.
புதிய இயந்திரங்களை இஎம்ஐ கொண்டு வாங்குவீர்கள். மற்றவர்களோடு சேர்ந்து ஆலோசனைகளை செய்து எடுப்பீர்கள். தாய் தந்தையர் பெற்றோர்களுடைய ஆதரவு என்பது நிச்சயம் அவசியமாக இருக்க வேண்டும். யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகளுடைய நிலையை புரிந்து கொண்டு பேசுதல் வேண்டும். தன்னால் முடியும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். சூழ்நிலைகளை நிச்சயமாக சமாளிப்பீர்கள். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை சரி செய்து அதில் மீண்டும் நீங்கள் எழும்பக்கூடிய நிலைகள் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். வீட்டிற்கு உகந்தபடி புதிய பொருட்கள் வந்து சேருவதால் மனதில் திருப்தி, சந்தோஷம். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். அதிக நேரம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சம்பந்தமான விஷயங்களிலேயே செலவு செய்வீர்கள். பாகப்பிரிவினை தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். மாணவர்கள் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிறீர்கள். படிப்பில் ஈடேறக்கூடிய வகையில் சில எண்ணங்கள் உண்டாகும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் அம்பிகை துர்கையம்மனை வழிபட்டால் எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். சகலமும் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் ஜெயம் உண்டாக்கும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தெய்வ கடாட்சத்தோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். எல்லாமே நல்லதாக நடக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தம்பதியர்களுக்குள் வீண் போக்கு, மனஸ்தாபங்கள் வேண்டாம். குழந்தைகளுடைய தேவைகளுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய செயலை விஸ்தாரம் செய்வீர்கள். விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். விரும்பாததை தவிர்ப்பீர்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதோ மற்றவர்களுடைய விஷயங்களுக்கு பொறுப்பு ஏற்பதோ கூடாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால்தான் காரியங்களில் ஜெயமாகும், வெற்றியாகும். சில காரியங்கள் நடந்து முடியும் வரையில் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். எதிர்ப்புகள் என்ன என்பதை புரிந்து அறிந்து செய்வீர்கள். வெளியூருக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் மாறுபடலாம். இன்று இல்லை என்றாலும் நாளை போகலாம் என்கிற எண்ணப்போக்கு இருக்கும். பரணி நட்சத்திரம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பிறரோடு சேர்ந்து சில வேலைகளை கவனிப்பீர்கள். கிருத்திகா நட்சத்திரம். எண்ணங்கள் ஈடேறும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் நினைத்தது நடக்கும். சுதந்திரமாக இருப்பீர்கள். எண்ணிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை அலங்கரிப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். Have a nice and wonderful day. Be happy. All the best. மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலைவாய்ப்பு தொடர்பான நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய வேலையில் புதிய யுக்தியை கையாளுவீர்கள். வருமானத்தை மென்மேலும் அதிகப்படுத்துவதிலேயே நாட்டம் இருக்கும். தேவைக்கு ஏற்றபடி பணத்தை பெருக்குவதில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருமானத்தை விஸ்தாரம் செய்வதில் அதிக நுணுக்கத்தோடு செயல்படுவீர்கள். வீட்டிற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் புதிய வேலையை தேடிக்கொள்வதிலும் உங்களுக்கு தெரிந்த உத்தியோக ரீதியான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாக்கும். பலருடைய ஆதரவின் மூலம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். தெரியாததை கூட தெரிந்து கொண்டு செய்வதால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். முயற்சிகள் ஈடேறும். வெற்றிக்குரிய அற்புதமான நாள். உடல்நலம், மனநலம் இரண்டிலும் அக்கறையாக இருப்பது நல்லது. கண் சம்பந்தமான பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக குறைந்து வரும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டாக்கும். குடும்ப தேவைகளுக்காக கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகளுக்காக சில முதலீடு செய்ய நினைப்பீர்கள். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற எண்ணங்கள் இருக்கும்.
நீண்ட காலமாக செய்ய நினைத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். முருகப்பெருமான் வழிபாடு இந்த நாள் நல்லது. வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தியாக்க, பூமி சார்ந்த சங்கடங்கள் தீர, சில தோஷங்கள் நிவர்த்தியாக்க முருகப்பெருமானை வழிபட்டால் போதும். பிறருடைய தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பொன்பொருள் ஆபரணங்கள் மீதான எண்ணங்கள் உருவாக்கும். தேவைக்கு அதிகமாக பணம் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். தினம் தினம் ஒவ்வொரு புதிய புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் உருவாக்கும். துரிதமான செயல்பாடுகள் மூலம் குணநலன்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பேச்சுக்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் வரும். இந்த நாளில் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடனை கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானுக்கு உண்டான ஓரையில் கடனை கொடுப்பது நல்லது. அதே போல உங்களுடைய முழுமையான கடன் தீர வேண்டுமானால் 21 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். ருண விமோக்ஷண மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்யுங்கள். அதிகாலை பொழுது எழுந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை எழுந்து கொள்ளும். கர்ம வினைகள் குறையும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆக ரிஷபராசி அன்பர்கள், மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகம் இருக்கும். கலை தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். படித்துக்கொண்டே வேலையில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணங்கள் கல்லூரி படிப்பவர்களுக்கு உண்டாக்கும். சினிமா துறை மற்றும் வெள்ளித்திரை, சின்னத்திரை சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். ஆர்வம் உண்டாக்கும். ஈடுபாடோடு செயல்படுவீர்கள். தொழிலை விஸ்தரிப்பதில் புதிய நண்பர்களோடு சில கருத்துக்கள் வெளியிடுவீர்கள். சுய தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். பழைய சங்கடங்கள், உறவினர்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அகலும். உடன் பிறப்புகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ரிஷபராசி அன்பர்களை, நட்பாக இருக்கக்கூடிய ராசிகள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்புகள் அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கும். மாணவர்களுக்கு உயர்ந்த நிலை கிடைக்கும். தொழில் விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். படிப்பின் மீதான நாட்டம் உண்டாக்கும். வியாபாரத்தில் வரத்து அதிகரிக்கும். லாபம் பெறுவீர்கள். Have a nice day and wonderful day. Be happy. All the best. ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு முடிந்த வரையில் இந்த நாள் அமைதி காப்பது நல்லது. கிரக அமைப்புகள் மாற்றத்தோடு இருப்பதால் சில காரியங்கள் தாமதமாகத்தான் நடக்கும். நினைக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு சீக்கிரமாக நடக்காது. ஏதாவது ஒரு தடை, தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி அதிகம் யோசிக்க வேண்டாம். எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்கிற எண்ணத்தை மனதில் அதிகமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் நல்லது. வீண் விதண்டாவாத பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. மற்றவர்களிடம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் அலுவலக காரியங்களை உன்னிப்பாக கவனித்து செய்தால் நல்லது. மனம் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம் என்று இருந்தால் காரியங்கள் கைகூடாது. ஜெயம் உண்டாவதற்கு முயற்சிகள் தேவை. உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும். உழைத்தால் மட்டுமே முன்னேற்றங்கள் பிறக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். மனதில் நிறைந்த சந்தோஷமாக இருப்பது நல்லது. யோகா, தியானங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு காட்டுங்கள். நவகிரக தோஷங்கள் தீர நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அவசியம். தெரியாத விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் பேச வேண்டாம். அதிகமாக நெருக்கமுள்ளவர்களிடத்தில் உங்களை பற்றிய விஷயங்களை வெளியில் பேசாதீர்கள். கூடுமான வரையில் அமைதி காப்பது நல்லது. ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளாக இருப்பதால் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். கடனை வாங்காதீர்கள். யாரிடத்திலும் பணம் பெற வேண்டாம்.
இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பது போல இருக்கக்கூடிய பணத்தை வைத்து சிக்கனமாக செயல்படுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். வங்கி கணக்கு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வங்கியில் பணிபுரிபவர்களுக்கு மற்ற நபர்களிடத்தில் தேவையற்ற விஷயங்கள் எழலாம். உங்களை பற்றி விமர்சனங்கள் எழக்கூடும். ஆக வேலை செய்யக்கூடிய இடத்தில் பக்குவமாக சென்று பக்குவமாக வீடு திரும்புவது நல்லது. யாரிடத்திலும் அதிகமாக தனக்கு இதெல்லாம் தெரியும் என்கிற எண்ணப்போக்கு இருக்கக்கூடாது. தற்பெருமை எண்ணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகள் என்றாலும் சிந்தித்து செயல்படுங்கள். ஆக்கப்பூர்வமாக இருக்க கூடிய சூழ்நிலைகளை மட்டுமே சிந்திக்க வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களிடம் வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. தெரியாத விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் பேச வேண்டாம். உங்களுக்கான வியாபாரத்தை பற்றிய எண்ணங்கள் சிந்தனைகள் மேலோங்கும். எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அதே போல வீண் பேச்சு வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். உங்களால் என்ன முடியுமோ அதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். முடியாத காரியத்தை தொட வேண்டாம். விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும். மூத்த அதிகாரிகளிடத்தில் பொறுமையும் நிதானத்தோடு பேசுவது நல்லது. யாரிடத்திலும் எதை பற்றியும் அதிகமாக விவரித்து பேசாதீர்கள். விவேகம் தேவை. பொறுமை நிதானமாக இருந்தால்தான் உங்களுடைய செயல்கள் ஓரளவிற்காவது நடக்க வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பின் மீதான நாட்டம் குறையலாம். விளையாட்டு கேளிக்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு செல்ல விரும்புவீர்கள். உடலில் சோம்பல்தனம் உண்டாக்கும். உடல் அசதி ஏற்படும். மனது சோர்வாக இருக்கும். ஒரு திருப்திகரமற்ற சூழ்நிலையிலேயே உங்களுக்கான வட்டம் இருக்கும். நட்பு வட்டாரங்களிடையே விலகி இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பதால் செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். நட்சத்திர பலன் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். யாரை பற்றியும் அதிகமாக விமர்சனம் செய்ய வேண்டாம். மன உளைச்சலுக்கு ஆளாகாதீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் தாமதமாக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் பிறகுதான் நடக்கும். எதையும் அதிகப்படியாக முதலீடு செய்யாதீர்கள். தொழில் வியாபாரத்தில் கனிவாக நடப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் யாருக்கும் அறிவுரை சொல்வதோ யாரிடத்திலும் போய் உங்களுடைய விஷயங்களை பகிர்வதோ கூடாது. ரகசியம் காப்பது நல்லது. சொந்த விஷயங்களை பற்றி நெருக்கமானவர்களிடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு சுற்றி இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய குணத்தை தெரிந்து நடப்பீர்கள். உங்களுடைய மனதை மற்றவர்கள் புரியாதபடித்தான் இருப்பார்கள். இருந்தாலும் அதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம். குடும்பத்திற்கு தேவையான பண ஆதாரத்தை தேடுதல் என்பது அதிகரிக்கலாம். கடன் பற்றிய பய உணர்வுகள் உண்டாகும். வீட்டை மாற்ற வேண்டும் என்று நினைப்பீர்கள். இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் உருவாகலாம். பிறர் உங்களை பற்றி பலவீனமாக அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கான குணங்கள் என்ன, பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை அறிதல் வேண்டும். மனதில் இனம் புரியாத சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றி மறையும். மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் தோன்றலாம். சிந்தனைகள் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று வரும். மன கட்டுப்பாடு அவசியம். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். உங்களுடைய செயல்களில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகலாம். வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர வேண்டாம். கூடுமான வரையில் இன்று அமைதி காப்பது விசேஷம். புது விஷயங்களை முயற்சிகள் மூலமாக எந்த பணத்தையும் கொண்டு முதலீடு செய்யாதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு மட்டுமே இருக்கட்டும். சில பொருட்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். சேகரிக்கக்கூடிய பொருட்களை தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய தகவல்கள் வந்து சேரலாம். காணாமல் பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். அரைக்காசம்மன் வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும்.
காணாமல் போன தவறிப்போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க அம்மன் வழிபாடு உங்களுக்கு உன்னதமான நிலையை கொடுக்கும். நம்பி வழிபடுங்கள், நம்பினோர் கைவிடப்படார். மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகள் வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. படிப்பின் மீதான நாட்டங்கள் உண்டாகும். வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவதற்கான முயற்சிகள் நடக்கும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். பெற்றோர்களுடைய ஆசைகள் உண்டாக்கும். கல்வியாளர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். வெளிநாடு வெளியூர்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். வேலை தொழில் நிமித்தமாக புதிய விஷயங்களை இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் நுணுக்கமாக நுட்பமாக தெரிந்து கொள்வீர்கள். AI தொடர்பாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சில சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் நாட்டம் உண்டாக்கும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் தேவை அதிகமாக இருக்கிறது என்கிற புலம்பல் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் விதமாக பணமும் கைக்கு கிடைக்கும். அதுவரையில் பொறுமை நிதானம் அவசியம். எதிலுமே சற்று நிதானத்தை கடைபிடித்தால் அனுகூலம் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கும். அனுகூலம் ஏற்படும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிறரிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். ரகசியத்தை காக்க வேண்டும். உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி வெளியில் பேசாதீர்கள். அமைதி காப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டாகும். மனதில் நிறைந்த சந்தோஷம் இருக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. கடகராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் துணிவோடு செயல்படுவீர்கள். 10 பேர் இருந்தாலும் உங்களுடைய செயல்கள் தனித்தன்மையாக இருக்கும். மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய அழகு மேம்படும். மிக திறமையானவர்களாக இருப்பீர்கள். வியாபார போக்கை உணர்ந்து செய்வதால் வருமானம் கிடைக்கும். பக்கபலமாக உங்கள் குடும்ப நபர்கள் இருக்கக்கூடும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். குழந்தைகள் முகாந்திரமாக நல்ல செய்திகள் வரும். பிள்ளைகளுக்கு தேவையான ஏற்றத்தை செய்வீர்கள். முன்னேற்றங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். உயர்ந்த நிலைக்கு அந்தஸ்திற்கு வருவீர்கள். தெய்வ வழிபாட்டின் மீதான நம்பிக்கை மேம்படும். சமூக சிந்தனைகள் உண்டாக்கும். எதிர்பாராத வகையில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். பட்டம், பதவி உண்டாகும். அரசியல் வட்டாரத்தில் உங்களுக்கென்று நற்பெயர்கள் கிடைக்கும். செயல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மன சோர்வுகள் அகலும். தைரியமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்பவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். நல்ல ஒரு பாராட்டு மழையில் நனையக்கூடும். உங்களுக்கான கீர்த்தி பெருக்கம். பெருமை மிகுந்த நாள். பிறரிடத்தில் அன்பை பாராட்டுவீர்கள். உங்களுடைய வாக்கிற்கு என்று தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். கௌரவமான நிலையில் இருப்பீர்கள். வருகிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு அட்டகாசமான மிகுந்த நன்மையை தரக்கூடிய பெயர்ச்சியாக அமைய போகிறது. இதை பற்றி நம்முடைய சேனலில் உங்களுக்கு முழு விளக்கமாக வழங்குவோம். அதனை நீங்கள் கேட்டு பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் இருந்த கண் திருஷ்டிகள் அகலும். எதிர்மறை எண்ணங்கள் தீரும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை புரிந்து செய்வீர்கள். வியாபாரத்தின் நிமித்தமாக ஒரு சிலருடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை, அந்யுன்யம் உண்டாக்கும். அன்பு, பாசம் பெருக்கும். உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தனித்துவமாக செயல்பட்டு பெருமைக்குரியவர்களாக மற்றவர்கள் போற்றக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பீர்கள். உறவினர்களுக்கு மத்தியில் உங்களுடைய நிலை உயர்ந்து நிற்கும். எல்லோருக்கும் தலைமை ஏற்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும். பொது இடங்களில் உங்களுடைய பேச்சுக்கள் பிரபலம் அடையும். முக்கியஸ்தர்களோடு பேசக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். பெரிய பெரிய துறைகளில் இருப்பவர்கள் பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும்.
செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும், ஏற்புடையதாக இருக்கும். ஒரு சிலருடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன கவலைகள் தீரும், சுறுசுறுப்பு அடைவீர்கள், மனதில் நிம்மதி பிறக்கும், கைக்கு வருமானம் வரும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாகும். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நல்ல சிந்தனைகள் உண்டாகும். சேமிப்பு அதிகப்படும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். மாற்று கருத்துக்கள் வரலாம். உங்களுடைய எண்ணத்தின்படி அமைதி காப்பது நல்லது. இறை சிந்தனையோடு இருக்க பாருங்கள். ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் படிப்பது, ஆன்மீக வழியில் பயணிப்பது மனதிற்கு நிம்மதியை தரும். தேவையற்ற எண்ணங்கள் அலைமோதும். மனதில் குழப்பங்கள் அதிகமாகும். சில காரியங்கள் தாமதமாக கூட நடக்கும். இதற்கான காரணம் என்னவென்று புரியாமல் இருப்பீர்கள். இனம் புரியாத குழப்பத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அலுவலகம் சார்ந்த உத்தியோகத்திற்கு செல்பவர்கள் உடன் பயணிக்கக்கூடிய நபர்களிடத்தில், சக உத்தியோகஸ்தர்களிடத்தில் அனுகூலமாக பேசுதல் நல்லது. கோபதாபங்கள் இருக்கக்கூடாது. யாரிடத்திலும் வெறுப்புகளை வெளிப்படுத்தாதீர்கள். ஒருவரை பற்றி ஒருவர் விமர்சிக்க வேண்டாம். யாரை பற்றியும் குறைகள் பேசுவதோ, தெரியாத விஷயங்களை பற்றி இருவரும் கலந்துரையாடுவதோ கூடாது. அது உங்களுக்கு சில நேரம் அவப்பெயரை கொடுத்துவிடும். கர்ம வினைகள் இவையெல்லாம். ஆகவே யாரை பற்றியும் எந்த விஷயங்களிலும் குறைவாக எடை போடாதீர்கள். அடுத்தவர்கள் பற்றிய பேச்சுக்களை அறவே குறைப்பது, நிவர்த்தி செய்வது நல்லது. உங்களுடைய விஷயங்களில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். உணவு சார்ந்த விஷயங்களில் பக்குவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதிகமான தண்ணீர் குடிப்பதால் மனக்குழப்பங்கள் ஏற்படாது. நல்ல நினைவு திறன், ஞாபக சக்தி போன்ற விஷயங்கள் சீராக இருக்க வேண்டுமானால் மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகத்தோடு குதூகலத்தோடு இருக்க வேண்டும். சோம்பல் தனை தவிர்க்க வேண்டும். சுறுசுறுப்பாக இருப்பதற்கு உடற்பயிற்சி தேவை. மனதில் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிதாக தோன்றலாம். அலுவலக காரியங்களில் மற்றவர்களோடு அதிகம் பேசாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஆலோசனைகள் யாருக்கும் சொல்ல வேண்டாம். உங்களுடைய ஆலோசனைகள் பிறர் கேட்பதாக இருக்காது. ஆக உங்களுக்காக நீங்கள் மட்டுமே என்பதை உணருங்கள். குடும்ப நபர்களிடத்தில், உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து போனால் நல்லது. மற்றவர்களிடம் வீண் பேச்சு, வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற எண்ணங்கள் மனக்குழப்பத்தை உண்டாக்கும். மனதை தியானம் செய்யுங்கள், யோகாசனம் செய்யுங்கள். மனம் உங்கள் வசம் இருக்கும். இல்லை என்றால் கட்டுப்பாடற்ற தன்மையில் எங்கெங்கோ சென்று உங்களை அலைக்கழிக்கும். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் குவிய தொடங்கும். இந்த பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியாக்க குளிக்கும் நீரில் கல்லுப்பிட்டு குளிப்பது நல்லது. வியாபார வளர்ச்சிக்கான சில முயற்சிகள் நடக்கலாம். தொழில் விஷயங்களில் ரகசியங்களை காப்பது. யாரிடத்திலும் உங்களுடைய சொந்த விவகாரங்களை பற்றி பேச வேண்டாம். தம்பதியர்கள் அனுகூலமாக இருக்க வேண்டிய நாள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு காட்டி பழகுங்கள். நெருக்கம் உண்டாக்கும். நன்மதிப்பு இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே நல்ல ஒரு உறவு நிலை சீராக அமையும். நல்ல தம்பதிகள் என்கிற பேர் வாங்கக்கூடிய போக்கும் உருவாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு.
அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அனுசரித்து போக வேண்டிய நாள். கவனக்குறைவு ஏற்படலாம், நிதானத்தை கைவிடாதீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாக்கும். வேலை தொடர்பாக சிந்தனைகள் அதிகரிக்கும். வருமானத்தை பெருக்குவதில் கவனமாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். முன்னேற்றத்திற்கான வழி கிடைக்கும். கூட வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். நல் சிந்தனைகள் ஏற்படும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. கன்னிராசி அன்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். நினைக்காத வேலைகள் கூட நடத்தி காட்டுவீர்கள். உங்களுடைய சாமர்த்தியம் அதிகரிக்கும். மற்றவர்கள் ஆச்சரியப்பட வைக்கும். புரிதல்கள் உண்டாக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். திட்டமிட்டு ஒவ்வொரு வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். திறமைகள் அதிகரிக்கும். உங்களுடைய திறனை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். அறிவு திறன் சார்ந்த போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள். போட்டியிடக்கூடிய இடத்தில் உங்களுக்கான பரிசுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட மழையில் நனையக்கூடிய நல் வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலின மக்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். மற்ற பாஷைகள் பேசக்கூடியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளியூர்களில் இருந்து வந்திருப்பவர்களோடு உங்களுக்கான கூடுதலான மகிழ்ச்சி அதிகரிக்கும். அவர்களிடத்தில் வெளிப்படையாக பேசி மகிழ்வீர்கள். மனதில் இருப்பதை வெளிப்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய போக்கு அமையும். மனதில் அமைதியும் நிறைந்த சந்தோஷம் உண்டாக்கும் நாள். ஒத்துழைப்புகள் அதிகமாக இருக்கும். வேலை வியாபாரத்திற்காக வெளியே செல்பவர்கள், வெளியூர் பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு நினைத்ததை காட்டிலும் பெரிய அளவில் ஒரு அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய வியாபார போக்கு மகிழ்ச்சியை தரும். தெய்வ கடாட்சத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். இறை வழிபாடு மிக மிக முக்கியம். எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் கடன் தீரும், நோய்கள் நிவாரணம் அடையும், எதிரிகள் தொல்லைகள் தீரும். வீட்டில் சத்ரு சம்ஹார திரிசக்தி ஸ்லோகங்கள் கேட்பது, வேல்மாறல் படிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். ஆரோக்கியம் அதிகமாக இருக்க ஸ்ரீ வைத்தீஸ்வர அஷ்டகத்தை வீட்டில் கேட்பதால் ஆரோக்கியம் மேம்படும். பணம் பொருளாதார நிலைகளில் உயர்வு ஏற்பட மகாலட்சுமி அஷ்டகம் அனுகூலத்தை தரும். ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அகவல் அனுகூலத்தையும் நல்ல வருமானத்தையும் நல்ல சிந்தனையை கொடுக்கும். புத்தி கூர்மை நேர்மறையான எண்ணங்கள் உண்டாக்கும். புதிய துறை சம்பந்தமான விஷயங்கள் அதிகரிக்கலாம். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். தெய்வீக பணிகளில் பகிர்ந்து கொள்வீர்கள். அன்னதானம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகலாம். வெளி கோவில்களுக்கு உங்களால் முடிந்த சில திருப்பணிகளை செய்து கொடுப்பீர்கள். வியாபாரத்தின் போக்கு மக்கள் வரத்து அதிகரிக்கும். எதையும் நேர்மை நியாயமாக நடத்துவீர்கள். பிறர் செய்யக்கூடிய சிறிய விஷயங்களினால் கோப உணர்வுகள் வெளிப்படலாம். அமைதியை காப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படக்கூடாது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். நேர்மையாக செய்து நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்பதில் குறிக்கோளாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமையும் நல்ல தம்பதிகள் என்கிற பெயரை எடுப்பீர்கள். விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு குடும்பத்தினுடைய சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சுபகாரிய முயற்சிகள் நடக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்ல மேன்மையை கொடுக்குங்க. பழகக்கூடிய நபர்களினால் ஆதரவு அதிகரிக்கும். நண்பர்கள் இடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். புது புது விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். கணினி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தை விஸ்தாரம் செய்வதிலும் இடமாற்றம் செய்யலாமா என்கிற எண்ணப்போக்கு உருவாகலாம். புதிய விஷயங்களை தொடங்க நினைப்பீர்கள். புதிய கடை திறப்பு, புதிய அலுவலக திறப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சொத்துக்கள் சேர்ப்பதில் அதிக மும்முரமாக இருப்பீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள்.
ஏற்புடையதாக இருக்கும். பொன்பொருள் ஆபரணங்கள் மீதான எண்ணங்கள் உருவாகலாம். சிறிய வெள்ளி பொருட்களாவது வாங்கி மகிழ்வீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உயர்வு ஏற்படும். தெய்வ அனுகூலம் உண்டு. விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்கு புதிய பொருள் வந்து சேரும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலையில் ஈடுபாடு, உத்தியோகத்தில் அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களே. விருச்சக ராசி அன்பர்களுக்கு வெளி உலக தொடர்புகள் இருக்கும். முக்கியவர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இருந்தாலும் அவர்களை சந்திக்கும் பொழுது மிக பக்குவமாக நடக்க வேண்டும். தெரியாத விஷயங்களை பிறரோடு பகிராதீர்கள். அதே போல மற்றவர்கள் பேசுவதை மட்டும் கேளுங்கள். அதிகமாக நீங்கள் இடையூறாக பேச வேண்டாம். அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். சமூகம் சார்ந்த விஷயங்களில் அன்னதானம் மற்றும் பிறருக்கு பொருள் கொடுப்பதில் நிதானமாக இருக்க வேண்டும். அதிக பேச்சுக்கள் ஆபத்தை கொடுக்கும். உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. முடிந்த வரையில் சமூக சேவையாக பாருங்கள். ரீல்ஸ் போடுவது, யூடியூபில் அப்டேட் பண்ணுவது, மற்றவர்களுக்கு தெரியும்படியாக விளம்பரம் செய்வது, பத்திரிகைகளில் போடுவது என்று பிறரிடத்தில் தெரியாத வண்ணம் செய்வது நல்லது. உங்களுடைய புகழை நீங்களே வெளிப்படுத்திக் கொள்ளாதீர்கள். எதை செய்தாலும் சாந்தம், அமைதியாக இருக்கட்டும். இருக்கும் இடம் தெரியாதபடி நடந்து கொள்வது நல்லது. இல்லை என்றால் தேவையற்ற கண் திருஷ்டிகள், கெட்ட எண்ணங்கள், பொறாமைகள் உங்கள் மீது வரலாம். கண் உளைச்சல் அதிகமாகும். தேவையற்ற கண்ணேறு ஏற்படும். ஆக விருச்சக ராசி அன்பர்கள் உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களில் நிதானத்தை மட்டும் கடைபிடிக்க வேண்டும். குடும்ப விவகாரங்களை பற்றி வெளியிடங்களில் பேச வேண்டாம். உடன் பிறந்தவர்களிடத்தில் பக்குவமாக இருக்க வேண்டும். மன அழுத்தங்கள் உண்டாகலாம். வியாபார வேலைகளில் அதிகமான வேலைகள் உங்களுக்கு சில நேரங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தும். பொறுப்புகள் உண்டாக்கும். பிறருடைய வேலைகளை சேர்த்து செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். மூத்தவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டிய கண்டிப்பு கட்டாயம் உங்களிடம் உண்டு. உங்களுடைய சுதந்திர போக்கு என்பது இருக்காது. சில அளவிலேயே சுதந்திரம் இருக்கும். சில அளவில் கட்டுக்கோப்பு இருக்கும். கடினங்கள் உண்டாகும். எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய கொள்முதல்களில் கவனம் வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் பக்குவமாக இருங்கள். உங்களை பற்றி யாரும் விமர்சனம் செய்யாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இருக்கும் இடம் தெரியாமல் அமைதியாக இருப்பது நல்லது. உங்களை பற்றி பேசுவதற்கென்று ஒரு தனி இடம் கிடைக்கும். தனி யோகம் உண்டாகும். அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியாக இருங்கள். உங்களை பற்றி குறை கூறியவர்கள், விமர்சனம் செய்தவர்கள், அவப்பெயர் சுமத்தியவர்களை பற்றி எண்ணத்தில் கூட சிறிதும் நினைக்க வேண்டாம். மற்றவர்களை தவிருங்கள். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களிடத்தில் இருந்து விலகி இருப்பது நல்லது. நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சமூகம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை, நிதானம் தேவை. அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்கள், தேர்வு எழுத வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் நல்ல விதமாக படித்து தேர்வுகளை எழுதினால் கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியும். தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு வேலையில் இருப்பவர்கள் அக்கம் பக்கம் சூழ்நிலைகள் என்னவென்று ஆராய்ந்து அதற்கேற்றபடி வாக்குறுதி கொடுக்க வேண்டும். ஒப்பந்தங்கள் செய்வது, வெளியூர்களுக்கு பயணிப்பது, கிராமங்களுக்கு செல்வது, இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்கள். தெரியாததை பற்றி அதிகம் விமர்சிக்க வேண்டாம். தெரிந்ததையும் விமர்சிக்காதீர்கள். தெரியாததையும் பேச வேண்டாம். யாரையும் குறை கூற வேண்டாம். உடல்நலம், உணவு சார்ந்த விஷயங்களில் பக்குவம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் அதிகமாக பேசாமல் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்கள் நல்ல விதமாக அமையும். உங்கள் குழந்தைகளை பற்றி யாரும் விமர்சிக்கவோ தவறான கருத்துக்களையோ புகார்களையோ கூற மாட்டார்கள். எச்சரிக்கையாக இருக்கக்கூடும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பணம், வருமானம் சார்ந்த விஷயங்களில் பக்குவம் தேவை. வீண் செலவுகள் இருக்கக்கூடாது. விரயங்கள் ஆகலாம். அதிக செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். செய்யக்கூடிய விஷயங்களிலேயே புரிந்து கொண்டு செய்தால் நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: விசாக நட்சத்திரம். 4 பாதங்களில் பிறந்தவர்கள் பொறுமை, நிதானம் தேவை.
பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. கீர்த்தி புகழ் பெற தெய்வ கடாட்சம் வேண்டும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிலும் கவனம் வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கடன் பெறாமல் இருப்பது நல்லது. கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை அவசியம். கோபப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். அலட்சியம் காட்ட வேண்டாம். எதிலும் எச்சரிக்கை என்பது மிக மிக அவசியம். கேட்டி நட்சத்திரக்காரர்கள், மாணவ மாணவிகள், படிப்பில் கூடுதலான அறிவு திறன் ஞானம் வேண்டும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுங்கள். தவிர்க்க வேண்டாம். Have a nice day and wonderful day. Be happy. All the best. விருச்சக ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எடுக்கக்கூடிய முடிவுகள் திடகாத்திரமாக இருக்கும். எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்வீர்கள். உங்கள் மீதான தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். இன்றைய நாள் தேவைக்கு தகுந்த மாதிரியான பண உதவிகள் கிடைக்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள், கடன்கள் வசூலாக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வரவை மீறி அதீதமான பணம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் செயலுக்கும் ஏற்றபடி நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்புகள் உயரும். வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். குடும்ப சூழ்நிலைகள் சந்தோஷத்தை கொடுக்கும். உற்றார் உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தகுந்த மாதிரி சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடும். கணவன் மனைவி இருவருக்குள்ளும் சமரசமான பேச்சு உண்டாக்கும். அன்பு அதிகரிக்கும். பாசத்தோடு இருப்பீர்கள். நேசத்தை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் துணைவருடைய தேவையை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய பாக்கியம் உண்டு. நீண்ட நாள் கனவுகள் கைகூடி வரும். நனவாக கூடிய அற்புதமான பொற்காலம். உங்களுடைய செயல்கள் எல்லாமே வெற்றிக்குரியதாகவே அமைய போகிறது. வியாபாரம் கை கொடுக்கும். வருமானம் உயரும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். எதிராளிகளுடைய ஆட்டம் அடங்கும். உங்களை பற்றி வெளியே தவறாக பேசியவர்கள் திருந்தி உங்களிடம் மீண்டும் வரலாம். மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு உருவாக்கும். குழந்தைகளுடைய நலன் கருதி சில முக்கிய முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். சுப காரியத்திற்கான சில முயற்சிகள் கைகூடி வரும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சுப காரியத்திற்குண்டான தேவைக்கேற்ற பணம் கைக்கு வரும். பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக்கும். சிந்தனைகள் மேம்படும். தொழிலை அதிகப்படுத்துவதில், லாபத்தை ஈட்டுவதில் கவனமாக இருப்பீர்கள். உங்களுக்கான திறமைகள் வெளிப்படும் நாள். மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சியை தரும். உற்றார் நபர்களுடைய ஆதரவு, பணம் பொருளாதாரத்திற்கு ஏற்ற வகையில் ஒரு சிலருடைய உதவி மகிழ்ச்சியை தரும். இழந்த பொருட்களை மீண்டும் பெறுவீர்கள். காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். விடுபட்ட காரியத்தை நிறைவேற்றிய தீர்வீர்கள். காலதாமதம் என்பது இருக்காது. தொழில் முறையில் புதிய நபர்களுடைய சேர்க்கை அதிகரிக்கலாம். ஒரு சிலருடைய ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சமூக சிந்தனைகள் கொண்டவர்களாக இருப்பீர்கள். கௌரவம், பட்டம், பதவி உண்டாக்கும். உங்களை பற்றிய நல்ல பேச்சுக்கள் வெளியிடங்களில் பரவலாக அதிகரிக்கும். பிறருக்கு உதவக்கூடிய குணத்தை பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். வம்பு வழக்கு, பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தணிந்து வரும். சுப செலவுகள் உண்டாக்கும். சகோதரிகள் மூலம் அனுகூலம் ஏற்படும். ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் உண்டாக்கும். கைக்கு பணம் வரும். எதிர்பார்க்காத தன வரவுக்கு இடம் உண்டு. பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் கிடைக்கும்.
புதிய வரவு உண்டாக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தைரியமாக இருப்பீர்கள். கௌரவம் வந்து சேரும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. தனுஷ் ராசி அன்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். வேலையில் இருந்த கடந்த பிரச்சனைகள் தீரும். உங்களை பற்றி தவறாக புரிந்தவர்கள் இப்பொழுது நல்ல விதமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. மற்றவர்களுக்கு ஏற்றவர்கள் போல உங்களுடைய நடவடிக்கை இருக்கும். கடினமான தன்மைகள் மறையும். பொறுப்புகள் குறையும். பிறருக்கு உதவக்கூடிய தன்மைகள் வெளிப்படும். மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு என்று பாராட்டுகள் வந்து சேரும். பிறர் அறியாத விஷயங்களை, நுணுக்கங்களை நீங்கள் தெரிந்து செய்வதால் நல்ல பேர் கிடைக்கும். பாராட்டு மழை அதிகரிக்கும். உங்களை பற்றி போற்றி புகழக்கூடிய அமைப்பும் கீர்த்தி பெருக்கம், புகழ் சேரும். தன வரவுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பட்டம் பதவி யோகத்தை பெறுவீர்கள். உங்களை இகழ்ந்தவர்கள் மத்தியில் நீங்கள் உயர்வாக கொடிகட்டி பறக்கக்கூடும். வேலையில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். சோம்பல் என்பது காணப்படாது. வேலையில் இருக்கக்கூடிய முழுமையான விஷயத்தை கிரகித்து கொண்டு மற்றவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். நல்ல தெளிந்த அறிவு, நல்ல சிந்தனை, உயர்ந்த திறன், ஆய்வு, அறிவு சார்ந்த விஷயங்களில் முதன்மையான நிலையை பெறுவீர்கள். வியாபாரத்தில் சம்பந்தமான விஷயங்களை புரிந்து கொள்வதில் ஆற்றல் அதிகரிக்கும். வியாபாரத்தை நல்லவிதமாக கொண்டு சென்று வருமானத்தை பெருக்குவீர்கள். புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். பழைய நபர்களும் உங்களிடம் சேருவார்கள். பழைய பொருட்களை விற்று தீர்ப்பீர்கள். விடுபடாத சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட நீங்கிவிடும். தீராத வழக்குகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கும். தெய்வத்தினுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இழந்த பொருட்களை மீண்டும் அடைவீர்கள். உங்களுக்கு நல்ல பொற்காலம். தெய்வத்தினுடைய அனுகிரக பார்வை உங்களிடம் படும். நவ கிரகங்களினுடைய நல் ஆசி கிடைக்கிறது. விடுபட்ட காரியத்தை விரைந்து முடிப்பீர்கள். வீண் செலவுகள், பண செலவுகள் என்பது காணப்படாது. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் மாற்றங்கள் வரும். வியாபாரத்தில் தொடர்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். தெளிவுகள் உண்டாக்கும். நல்ல முடிவுகள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் உங்களிடத்தில் எந்த விதங்களிலும் கிட்டே வராது. கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். நடக்கக்கூடியது நல்லதாக நடக்கட்டும். இறை பிரார்த்தனை செய்வது, கோவில் ஆலய வழிபாடு செய்வது, அபிஷேக ஆராதனைகளில் ஈடுபடுவது, அன்னதானம் செய்வது, கோவில்களில் இறைவனுக்கு, அம்பிகைக்கு இளநீர் அபிஷேகம் செய்வதால் இந்த கத்திரி சம்பந்தமான தோஷ காலத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், தீட்சணைகள் அகலும். சூடு வெயில் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வண்டி வாகனத்தை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான நல்ல செய்திகள் வரும். வெளியூர்களில் இருக்கக்கூடிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். யாராவது ஒருவர் கடவுள் போல உங்களுக்கு உதவி செய்யலாம். மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பழைய பொருட்களை மாற்றி புதிய பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். தெய்வ அனுகூலம் உண்டு. ஆடை ஆபரணங்கள், புதிய பொருட்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டிற்கு புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மின்னணு சாதனங்கள், வீட்டு உபயோக பொருட்களை இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் புது மாடல்களில் வாங்கி மகிழ்வீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உண்டு மகிழக்கூடிய நல்வாய்ப்புகள் கிடைக்கும். தெய்வ கடாட்சத்தின் மூலம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவே கிடைக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பது போல அம்மையப்பரை, பார்வதி பரமேஸ்வரரை வணங்கி வந்தால் தொடர் முயற்சிகள் ஈடேறும். குடும்பம் கௌரவம் அதிகரிக்கும். அரசின் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிரன் பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும்.
எதிர்பார்க்கக்கூடிய தனவரவு இடம் உண்டு. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். வழக்குகளில் நல்ல தீர்வுகள் கிடைக்கும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல் உண்டாகும். தெய்வ கடாட்சம் சித்திக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சாதகமான சூழ்நிலைகள் நிலவும். தொழில் வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு உண்டு. லாபம் அதிகரிக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மகர ராசி அன்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு வருமானத்தை சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாகும். சேமிப்பு குறித்த விழிப்புணர்வுகள் உண்டாகும். பணத்தை பன்மடங்கு பெருக்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் சிறந்த செயல்களில் மட்டும் கவனமாக இருந்தால் நல்லது. காரியத்திற்காக வெளியே செல்பவர்கள் கையில் இருக்கக்கூடிய உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய குணநலன்களை அறிந்து செயல்பட வேண்டும். வியாபாரத்தினுடைய பின்புலங்களை உணர்ந்து அதனுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தினுடைய முழுமையை ஆராய்ந்து செய்தால் முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வேலை நிமித்தமாக சில நபர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். முக்கியஸ்தர்களோடு கலந்து ஆலோசனை செய்வீர்கள். தொழில் ரீதியாக நல்ல நிபுணர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்க வல்லது. வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்கள் மகிழ்ச்சியை தரும். கூடுமான வரையில் பிறரோடு அனுசரித்து செல்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். பணத்திற்கு உண்டான தேடல்கள் உண்டாகும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். படிக்கக்கூடியவர்களுக்கு மாணவ மாணவிகள் சிறந்த நபர்களாக வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களை சுற்றி அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். பள்ளியிலும் சரி கல்லூரிகளிலும் நற்பெயர்கள் பெறுவீர்கள். கல்வியாளர்களுடைய கருத்துக்கள் அடுத்த கட்ட நிலைக்கு வழிகாட்டும். உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதலான சில விஷயங்களை அறிந்து செயல்படுவீர்கள். மருத்துவ துறை தொடர்பான படிப்புகளில் உள்ளவர்களுக்கு மற்றும் இயந்திரம் தொடர்பான படிக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவுகள் பிறக்கும். கல்வி கடன் கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். படித்துக்கொண்டே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையும். பொருளாதாரத்தினுடைய ஏற்றத்தை பெற சில வழிமுறைகளை ஆராய்வீர்கள். நீண்ட நாள் சிந்தனைகள் கைகூடி வரலாம். லாபங்கள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரம். செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அதிக பேச்சுக்கள் கூடாது. செயல்களில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. யாராவது திசை திருப்ப முயற்சித்தால் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். சதயம் நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரம். 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். லாபங்கள் மேம்படும். பிடித்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப சூழ்நிலைகள் சந்தோஷத்தை கொடுக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. கும்பராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களுக்கு வீட்டில் பெரியவர்களுடைய வார்த்தைகள் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும். குடும்ப பெரியவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். சில மாற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய பழைய கருத்துக்கள் மறைந்து புதிய விஷயங்களில் நாட்டம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் மட்டும் சிந்தித்து செயல்படுவீர்கள். மக்கள் துறைகளில் இருப்பவர்கள், பொது பணிகளில் ஈடுபடுபவர்கள், சமூக சேவைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். பெரியவர்களிடத்தில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். தெய்வீக பக்தியுடன் இருப்பீர்கள். நல்ல சிந்தனைகள் மேம்படும். ஆராய்ச்சி தொடர்பாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உத்வேகம் பிறக்கும்.
வேலையில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். தாய் தந்தையருடைய ஆதரவு கிடைக்கும். தாய் வழி உறவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாக்கும். முக்கியஸ்தர்களோடு அமர்ந்து பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அரசியல் வட்டாரங்களில் இருப்பவர்கள் ஜொலிப்பீர்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனதில் நிறைந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களுடைய வருகை, வெளி நபர்களுடைய ஆதரவு, நட்பு வட்டாரத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி எல்லாமே சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பீர்கள். தேவைக்கு ஏற்றபடி பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் ஆராய்வீர்கள். தொழிலில் முன்னேற்றம், லாபம் உண்டு. வேலையாட்களுடைய கனிவான பேச்சுக்கள், நீங்கள் அவர்களிடத்தில் காட்டக்கூடிய அன்பு, தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய விதம், வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். அன்பு கனிவு நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். கருணை உள்ளம் அதிகம் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரம். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் அந்யுன்யம் உண்டாக்கும். நெருக்கத்துடன் காணப்படுவீர்கள். தம்பதியர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்திகள் வரும். வெளிநாடு தொடர்புடைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட காலமாக செய்ய நினைத்த காரியத்தை செய்வீர்கள். இறை பிரார்த்தனை கைகூடி வரும். கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடுவதாலும் உங்கள் வயதிற்கு ஏற்றபடி தீபங்கள் ஏற்றுவது நல்லதை தரும். வருமானத்தை அதிகப்படுத்துவதிலும் சமூகத்தில் நல்ல சிந்தனையாளர்களாக இருப்பதிலும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். பொருளாதாரத்தின் ஏற்றங்கள் உண்டாக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாக்கும். மனதிற்கு ஏற்றபடி எல்லா காரியத்தையும் திருப்திகரமாக முடித்து காட்டுவீர்கள். கொடுத்த பொறுப்புகளை முடிக்கக்கூடும். அலுவலக காரியங்களில் இருந்து இடர்பாடுகள் அகலும். உங்களை பற்றி குறை கூறியவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வருவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை கைகூடி வரும். அது மட்டுமல்ல, விற்கப்படாத பொருட்கள் விற்பீர்கள். பழைய பொருட்களை மாற்றி விற்று தீர்ப்பீர்கள். பழைய கடன் பாக்கிகள் வசூலாக்கும். பொருளாதாரத்தின் ஏற்றத்தின் காரணமாக சில முதலீடுகள் நடக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சுய சிந்தனையோடு ஒரு சில முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள். பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் பிறக்க கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. தன்னிச்சையாக சில முடிவுகளை தவிர்க்க வேண்டாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நேரம் தவறி சாப்பிட வேண்டாம். நேரத்திற்கு உண்டானபடி உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள். உடற்பயிற்சி அதிகம் மேற்கொள்வது மீனராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருப்பவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிருஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிருஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: புரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கும். மனதில் மாற்றம் உண்டாகும். பழைய குழப்பங்கள் அகலும். புதிய முயற்சிகள் கைகூடும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். மேன்மை உண்டாக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் உண்டாகும். புதுமையை விரும்புவீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளினால் மகிழ்ச்சி உண்டாக்கும். நல்ல சூழ்நிலைகள் உண்டு. திருப்தி நிறைந்த நாள். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மீனராசி அன்பர்களே, 12 ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை
உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.